Lagrange theorem. Lagrange theorem statement பாத்தீங்கன்னா if G is a finite group, H is a subgroup of G. அப்படி இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் G எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா G டாட் H ஆர்டர் ஆஃப் Hக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த G கோலன் Hனா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா the index of H in G. The index of H in G. That means order of G equals the index of H in G times order of H. இதுதான் லெக்ராஞ்சி தியரம். ஸோ லெக்ராஞ்சி தியரத்தை நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? இதுல ஜின்றது ஒரு ஃபைனைட் குரூப், ஹெச்ன்றது சப் குரூப். இங்க எப்படி இருக்குமா? ஆர்டர் ஆஃப் ஜி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? the index of H in G times order of H க்கு ஈக்குவலா இருக்கும். இன் பர்டிகுலர் இது எப்படி சொல்லிக்கலாம்? ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அ குரூப், இண்டெக்ஸ் ஆஃப் ஜி கோலன் ஹெச்னா என்னன்னு பார்த்தோம், இண்டெக்ஸ் ஆஃப் ஹைச் இன் ஜின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு இங்க பார்க்க போறோம். The index of H in G is the number of distinct left cosets of H in G. Number of distinct left cosets of H in G. இதான் இண்டெக்ஸ் ஆஃப் H. அப்போ கோசெட்னா என்ன அப்படின்னு நம்ம திரும்ப பார்க்க போறோம். இதுல வந்து ரெண்டு இருக்கு, லெஃப்ட் கோசெட், ரைட் கோசெட் இருக்கு. லெஃப்ட் கோசெட்னா ஏ ஹெச் அப்படின்னா அது லெஃப்ட் கோசெட். ஸோ இங்க ஹெச்ங்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம இங்க ஹெச்ல இருந்து எடுத்துக்கலாம். ஏஹெச் ஃபார்மெட்ல இருக்கும் அந்த ஏஹெச். இதுதான் லெஃப்ட் கோசெட். ரைட் கோசெட்னா ரைட்ல இருக்கும் எலமெண்ட். ரைட் கோசெட்னா இந்த ஏ வந்து ரைட்ல இருக்கும், ரைட் கோசெட். இப்போ சம் இம்பார்ட்டன்ட் லெம்பாஸ். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஜி பிலாங்ஸ் டு எக்ஸாக்ட்லி ஒன் கோசெட் ஆஃப் ஹெச். எப்படி ஜில உள்ள எல்லா எலமெண்ட்டும் எக்ஸாக்டா ஏதாவது ஒரு கோசெட்டுக்குள்ள இருக்கும். ஹைச்சோ கோசெட்டுக்குள்ள ஜில உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு கோசெட்டுக்குள்ள இருக்கும். ஆல் கோசெட்ஸ் ஆஃப் ஹைச் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹைச். ஹைச்ல உள்ள எல்லா கோசெட்ஸும் எப்படி இருக்கும்? சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஹைச்ல உள்ள சேம் எலமெண்ட்டுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமா இருக்கும். ஹைச்சும் அதோட கோசெட்ஸுக்கும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேமா இருக்கும். அதுதான் கோசெட்ஸ் எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் டிஸ்ஜாயிண்ட். கோசெட்ஸ் வந்து எய்தர் ஐடென்டிக்கலா இருக்கும், அப்படி இல்லைன்னா டிஸ்ஜாயிண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நவ் கான்சிக்வன்சஸ். ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப். Order of any element divides order of the group. And if order of G is prime இருந்ததுன்னா G எப்பவும் சைக்கிளிக்கா இருக்கும். Group of order n has no subgroup of order not dividing n. Group of order n, ஒரு குரூப்போட ஆர்டர் n இருக்கும்போது it has no subgroup. அது சப்குரூப்பே இருக்காது. எப்படி சப்பட்ட சப்குரூப் இருக்காது? சப்குரூப் ஆஃப் ஆர்டர் நாட் டிவைடிங் n. என்ன டிவைட் பண்ணாத மாதிரி ஒரு சப்குரூப்பே இருக்காது. அப்படி மீன்ஸ் டிவைட் சப்குரூப் எல்லாமே அதை டிவைட் பண்ணும் ஆர்டர் அப்படின்றதா இதுக்கு மீனிங். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் புரியும். இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி பிரைமா இருந்ததுன்னா தென் அந்த குரூப்ல உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இஏ, ஏ ஸ்கொயர், அப்படி ஏ பவர் பி மைனஸ் 1 வரைக்கும் இருக்கும். அதான் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.